இன்றைக்கி ஆதரித்தேன் சார். இன்றைக்கி இன்னும் மாற்றும் ஒரு 5 வருஷம் கூட நடக்கணும்னாங்க. ஒரு வருஷம் பார்த்துட்டு பின்னாடி நான் சொல்லுவேன், 5 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவேன் இவங்க ஆட்சி முடியணும்னு சொல்லுவேன். இல்லை இவங்க ஆட்சியா அதில் தொடர்ந்துச்சுன்னா அடுத்த முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். டிமானிட்டேஷன் பற்றி அப்போ தான் அவங்ககிட்டையும் கேள்வி கேட்க முடியும். சரி, அவங்ககிட்டையும் கேள்வி கேட்டு தான் நம்மகிட்ட பதில் வாங்க முடியும். சும்மா கமலஹாசன் சொன்னார் நம்ம பேசக்கூடாது. கமலஹாசன் சொன்னார் அறிவிச்சிவியா? எல்லாருமே அறிவிச்சிவி கிடையாது இந்த விஷயத்தில். டிமானிட்டேஷனுங்கிறது என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இல்லையா? இல்லை, அது ஒரு ஆண்டு நிறைவடைந்ததுக்கு அப்புறமும் கருப்பு பணம் அப்படிங்கிறது இன்னும் சேரலை. எல்லாரும் உஷாராகி அந்த கருப்பு அப்படி பார்த்தா கருப்பு பணம் 15 லட்ச ரூபாய் நம்ம பேங்கில் போடுறேன். இல்லை, அதான் ஆர்பிஐலேருந்து சொன்ன விஷயமே தவிர அது இப்போதைக்கு மக்கள் கருப்பு பணம் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் ரியல் எஸ்டேட்டு, தங்கம் இந்த மாதிரி முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே கருப்பு பணங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது பிரோஜனம் இல்லாதது அப்படின்னு தான் முன் வைக்கிறாங்க நிறைய எதிர்கட்சியிலேருந்து. உண்மைதான் சொன்னோம், உண்மைதான். ஆனால் உண்மையாக இருந்தாலும் டிமானிட்டேஷனில் என்ன ஒன்றுமே நடக்கலை சார். கருப்பணத்தை எங்கே பிடிச்சான்னு நான் சொல்கிறோம், எங்கேயுமே பிடிக்கல சார். இவங்க கருப்பணத்தை பிடிச்சாங்க கொண்டு வரட்டும் பார்ப்போம். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சரி, நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போதே பால் விலை உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் உங்களோட குரலை கொடுத்தீங்க. அதுக்காக கூட்டணியில் இருக்கும்போதே சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் முன் வச்சுருந்தீங்க. அதன் பின்னால் தான் நீங்கள் வெளில வரீங்க. ஸோ அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசினதோ இல்லை அவங்க மேலே வைக்க விமர்சனம் வைக்க தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னும் நிறைய பேர் இன்ன வரைக்கும் பேசப்படுறாங்க. ஸோ அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கமல்ஹாசன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கமல்ஹாசன் அவர்களுக்கு பல விதமான சிக்கல் கொடுத்தாங்க. அப்போல்லாம் எதுவுமே வாயை திறக்கலை, அமைதியாக இருந்தார் கமல்ஹாசன். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் வெளில போன உடனே இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் உள்ளே வராரு, அதனால தான் உள்ளே வராரு, இல்லைன்னா வந்திருக்க மாட்டாருன்னு முன் வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் அப்படி தான் பார்க்குறேன். ஜெயலலிதா இருந்தால் வருவாரா? வரவே மாட்டாங்க. ஜெயலலிதா இல்லாமல் இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது வந்தது நானும் ஒருத்தன் தான். நான் தான் கலைஞரும் ஜெயலலிதா நல்லா இருக்கும்போது நான் வந்தோம். மாதிரி ஊர் இல்லாதபோது ஒரு வரணும் வந்தால் தான் நல்லது. ஜெயலலிதா ஆனால் என்ன நாங்கள் கமலாவை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, என்னை போய் கேட்டு பாருங்கள். அவங்க 2 பேர்ட்டிங்களுக்கு கமல்கிட்ட என்னை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்களா கேளுங்க, பதிலே பேச மாட்டேன். ஆனால் என்ன வாய்க்கின்றீங்களே, ஏன் உங்களுக்கு பயமா? நெறியாளர்னா பயமா? கமல்கிட்ட போய் பேட்டி கேளுங்களேன். ஏன் பயப்படாமல் கேட்டுக்கிட்டு வந்தோம். பயப்படுறதுக்கு என்னையா இருக்குது? யாரும் வந்தாலும் இந்த ஒரு கேள்வியில் வரும்போது சில இடங்களை முன்வைக்கிறதுல வழக்கம் தான். இது இது இல்லை. ஸோ அடுத்ததோ உங்களதுக்காகவே அடுத்ததுக்கு நிச்சயமாக கமல்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருந்தீங்க. அதிமுக அரசு நிலையற்றதாக இருக்குது, அது ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறத பல கட்சியினர் முன்வைக்கிறாங்க. ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கிறது முன் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் விஜயதசமி அப்போவே சொன்னீங்க, இன்னும் ஒரு 4 நாளில் ஏடிஎம்கே ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. செப்டம்பர் 30 நானும் செப்டம்பர் 30 சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் இன்னும் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. தினகரன் தரப்புல இருந்தும் அவங்க தொடர்ந்து எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் முன் வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் ஆட்சி அப்படிங்கிறது கவலாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதன் பின்னால் இவ்வளவு தூரம் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சிக்கு ஆதரவு இருக்குன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அன்னைக்கு நீங்கள் நினைக்கிறேன் பிஜேபியாக இருக்குமோ? சரி தான் நினைக்கிறேன். பிஜேபி இல்லை சார், பொதுவாக பிஜேபி அது இருக்குமோ? பிஜேபி தான் ஏடிஎம்கே. நானே சொல்கிறேன் பிஜேபியாக இருக்குமோ? இப்போ என்னை சந்திக்க எல்லாருமே சொல்கிறாங்க பிஜேபியாக இருக்குமோ? இல்லை அதிமுகவுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கணும். அதிமுகவை தன் கைக்குள் போட்டு இவர்கள் ஆட்சிக்கு வரணும். சரி, இவங்க அதிமுகங்கிற ரெட்டையில இவங்க கையில் வச்சுக்கிட்டு இவங்க பிஜேபி பாரதிய ஜனதா குதிக்கலாம் நினைக்கலாம். அரசியல் ரிட்டைல் இல்லாமல் ஆக்கிட்டு கூட பிஜேபி குதிக்கலாம். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நினைக்கிறேன் 1 கோடி மக்கள் ஓட்டு போடணும்ல. ஸோ அதனால் அவங்க பின்னாடி இருந்து ஆட்சியை கலைக்க விடாமல் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம், அதுதான் மெயின் காரணமாக இருக்க முடியும். அதே போல் சார், இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்துருப்போம் ஜெயா டிவி, அது மட்டும் இல்லாமல் தினகரன் தரப்பினர் அவங்க பின்னால் இருக்கவங்க எல்லா வீட்லேயும் 1800க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையை ரைட் பண்ணிருக்காங்க. நிறைய ஆவணங்கள் சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதே மாதிரி ஐடி ரைட் அப்படிங்கிறது பிஜேபி எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பின்னால் நடக்கிற மாதிரி நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த ஐடி ரைட் அப்படிங்கிறது வருமான வரித்துறையை பிஜேபி கையில் வச்சுக்கிட்டு பின்னால் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சார் இல்லை சார், நான் நினைக்கிறேன் வரணும். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் தான் நல்லது. எல்லாருக்கும் நிம்மதியாக இருப்போம், பெருமூச்சு சொல்லலாங்கிறது தான் இந்த அதில் இவங்க உண்மை பொய்யா என்னங்கிறது எனக்கு